வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, ஒரு மோகன முறை. இப்போ நம்ம ஒரு நபரை வசியம் பண்ணுறோம் அப்படின்னா, அதற்கான வசிய பூஜைகள் பண்ணுவோம், வசிய ஏவல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வசிய மறந்து கூட நம்ம பண்ணலாம். இப்போ இந்த மோகனத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோகனம் மறந்து எளிமையாக நீங்கள் செய்யலாம். இது எளிமையாக தான் இருக்கும், ஆனால் இதோட வேகம் நல்லா வலுவாக இருக்கும். சரிங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மோகன முறையை உடச்சி மீண்டும் அந்த சம்மந்தப்பட்ட நபரை இயல்பு நிலைக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த முறை அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். சரிங்களா, லைஃப் லாங் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இதை நீங்கள் யாருக்கு வேணால் சோதித்து பார்க்கலாம். சரிங்களா, இந்த முறையை செய்கிறதுக்கு மயான சாம்பல் மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா, எதுவுமே தேவை கிடையாது. அமாவாசையில் துர்மரணம் அடைஞ்ச மயான சாம்பல். சரிங்களா, மயான சாம்பல், ஒரு தாம்பலம் நீங்கள் அமாவாசை அன்று ஒரு நாள் தேர்ந்தெடுங்க. சரிங்களா, அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்று அந்த மயான சாம்பல் பொருளை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல நாள் பார்க்கலாம், வளர்பிறையில் கூட அதை நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கிழமை இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்கள். சனிக்கிழமை இந்த பூஜையை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதற்கு என்ன அப்படின்னா, இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி, எந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் மந்திர ஜபமும் பண்ணணும். எந்த ஒரு வசிய பூஜைகளாக இருந்தாலும் சரி, மாந்திரிகத்தில் எது எடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு விளக்காச்சும் எரியணும். சரிங்களா, இந்த பூஜைக்கு கரும்பன்றி இதில் விளக்கு போடுங்க. சரிங்களா, கரும்பன்றி நெய்யில் உங்கள் முன்னாடி நீங்கள் விளக்கு போட்டு, தாம்பலத்தில் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற எந்திரத்தை எழுதுங்க. எந்த இதில் எழுதணும் அப்படின்னா, உங்களோட சுண்டு விரலால் இந்த எந்திரத்தை எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட உதிரத்தை 11 சொட்டு இந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் நீங்கள் விடணும். சரிங்களா, எழுதிட்டு உங்களோட உதிரத்தை 11 சொட்டு இந்த எந்திரத்தில் நீங்கள் விட்டுட்டு, ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 5001 முறை, சரிங்களா, 5001 முறை உரு கொடுங்க. இதை நீங்கள் உரு கொடுத்துட்டு ஒரு 3 நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மயானத்திலேயே மணலுக்கு அடியில் புதைச்சி வைங்க. சரிங்களா, எந்த திசை அப்படின்னா, வடக்கு திசையாக பார்த்து இந்த மண்ணுக்கு இன்னும் போகாமல் நல்லா இது பண்ணி கவர் பண்ணி மயானத்திலேயே புதைச்சி வைங்க. ஒரு 3 நாள் நல்லா புதைச்சி வைங்க. அடையாளத்துக்கு ஏதாச்சும் அங்கே ஒரு குச்சி மாதிரி ஊண்டி வச்சுட்டு 3 நாளுக்கு அப்புறம் வெயில் படாத ஒன்றா எடுங்க. சரிங்களா, அந்தி சந்தி வேலையில் எடுங்க. அப்படி இல்லைன்னா இரவு வேலையில் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா, இதை எடுத்துட்டு நீங்கள் விரும்பக்கூடிய நபருக்கு வசிய மருந்து அப்படின்னா எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சாதம் சாப்பிட்றீங்க, அதில் உப்பு போடுறீங்க இல்லையா, அந்த அளவு தான் எடுக்கணும். சரிங்களா, உங்கள்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கும், அது உங்கள் இதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சாம்பல் எடுத்து பண்ணுங்கள். சரிங்களா, உங்கள்கிட்ட அந்த இது நிறையா இருக்கும். உங்கள் சாப்பாட்டுக்கு உப்பு போகிற அளவுக்கு கொஞ்சோண்டு அந்த சாம்பலை எடுத்துட்டு நீங்கள் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட விந்தை அதில் கலங்க. சரிங்களா, கலந்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கு கொடுங்க. அப்படி இல்லை, ஒரு பெண் ஒரு ஆணுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, மாதவிடாய் தீட்டில் நீங்கள் கலக்கலாம். அப்படி நீங்கள் கலந்துட்டு கொடுத்தீங்கன்னா 11 நாளில் சம்மந்தப்பட்ட நபருக்கு உங்கள் மேலே அந்த காம வெறி பிடிக்கும். சரிங்களா, எப்பேற்பட்ட கொம்பனாலையும் பிரிக்க முடியாது. சரிங்களா, சவால் விட்டு சொல்லலாம், எவனாலையும் இந்த வசிய கட்டுக்குள்ளேருந்து எடுத்து மீண்டு கொண்டு வர இயல்பே இது பண்ண முடியாது. அது ஒரு முடியாத காரியம்னு வைங்க. சரிங்களா, இதெல்லாம் அகோர முறைப்பா. ஒரு திருப்பு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா யாராலையுமே பிரிக்க முடியாது. தாராளமாக நீங்கள் அதை பண்ணலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மருந்தை அளவுக்கு மீறி நீங்கள் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா பைத்தியம் பிடிச்சிரும். சரிங்களா, அது எத்தனை திருப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, 3 நாளைக்கு ஒரு திருப்பு, இந்த மருந்தை ஒரு 3 டோஸ் கொடுங்க. அது எப்படி எத்தனை நாள் இடைவெளி விட்டு கொடுக்கணும் அப்படின்னா, 3 நாளைக்கு இடைவெளி விட்டு இந்த மருந்தை நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம்.
சரிங்களா? அப்படி நீங்கள் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் பேசவே வேணாம், பார்க்கவும் வேணாம். அவங்களாவே உங்கள் வீடு தேடி வந்து நிற்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு நான் புரியும்படி சொல்லணும்னா, அந்த அவங்க சும்மா இருந்தாலும் அவங்க உடம்பு அந்த இதுக்கு வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு அந்த இதுக்கு அவங்களால அந்த இது மோகனத்தோட இருக்க முடியாது. உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க. இந்த மோகன முறை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வேலை செய்யும். சரிங்களா? இதை அனைவருமே சோதிச்சு பாருங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, அவங்களாம் இந்த முறையை தாராளமாக பண்ணுங்க. காதலன் காதலி பண்ணுங்க. உண்மையாக விரும்பக்கூடிய நபர்கள் தாராளமாக இந்த முறையை கையில் எடுத்து பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.